ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு பட்ஜெட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். மாத வருமானம் 20,000 இருந்துச்சுன்னா எப்படி நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட் போடுறது, அதில் நம்ம எப்படி சேமிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளோட மாத சம்பளம் 20,000 அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேமிப்பு 20% எடுத்து வைக்கணும். மாத சம்பளம் எவ்வளோ இருந்தாலுமே நம்ம சேமிப்பு கட்டாயம் 20% எடுத்து வைக்கணும். 20,000த்துக்கு 20% 4,000 ரூபா. அப்போ நம்ம அது சேமிப்புக்குன்னு 4,000 ரூபா தனியாக ஒதுக்கணும். சேமிப்பு 4,000 போக மீத இருக்கிற 16,000 ரூபாக்குள்ளேயே நம்ம வீட்டு செலவு எல்லாத்தையுமே நம்ம முடிச்சாகணும். நம்ம 16,000 ரூபாக்குள்ளே எப்படியெல்லாம் பட்ஜெட் போட்டு வீட்டு செலவை பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எல்லாருக்குமே மெயினானது வீடு. அதுக்கு வாடகை 4,000 ரூபாக்குள்ளே இருந்தால் ரொம்ப நல்லது. 20,000 ரூபா சம்பளம்னா நம்ம 4,000 ரூபாக்குள்ளேயே ரெண்டலுக்கு வீடு பார்க்குறது ரொம்ப நல்லது. சொந்த வீடுனா அந்த 4,000 ரூபாயுமே நம்மளுக்கு சேவிங்ஸ் தான். நெக்ஸ்ட்டு இபி. இபி 2 மாதத்துக்கு ஒருக்க தான் நம்மளுக்கு இபி பில் வரும். அப்போ ஒரு மாதம் 250 ரூபா மாணிக்கு 2 மாதம் 500 ரூபாக்குள்ளே நம்மளுக்கு இபி பில் எப்படியும் முடிச்சாகணும். அடுத்து மளிகை பொருள். நம்மளுக்கு கிராசரி எல்லாம் 1,500 ரூபாய்க்குள்ளே தாராளமாக நம்ம வாங்கிக்கிடலாம். நம்ம ரேஷனில் கிடைக்கிற அரிசி, பருப்பு, எண்ணெய் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணோம்னா நமக்கு கிராசரி இன்னுமே கம்மியாக வரும். அடுத்து அத்தியாவசிய பொருள் பால். ஒரு நாளைக்கு 50 ரூபா மாணிக்கு 30 நாளைக்கு 1,500 ரூபா பாலுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கணும். அடுத்து காய்கறி. ஒரு வாரம் நம்ம காய்கறி 250 ரூபாய்க்கு வாங்கினா 4 வாரத்துக்கு 1,000 ரூபா ஆகும். அடுத்து நான்வெஜ். நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு இது வாங்கினோம்னா நம்மளுக்கு செலவு ரொம்ப கம்மியாகும். ஒரு வாரம் மட்டன், ஒரு வாரம் சிக்கன், ஒரு வாரம் எக், ஒரு வாரம் ஃபிஷ் இப்படி வாங்கினோம்னா நம்ம 2,000 ரூபாக்குள்ளேயே நம்ம நான்வெஜ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். நம்ம நிறையா பேர் ரேஷன் கடையில் பொருட்கள் வாங்குறதில்ல. ரேஷன் கடையில் நம்ம பொருட்கள் வாங்கினோமா அதிலிருந்து நிறையா காசு சேமிக்கலாம். இட்லி, தோசைக்கெல்லாம் ரேஷன் அரிசியை நம்ம பயன்படுத்தலாம். அது ரொம்பவுமே நல்லாவும் இருக்கும். பருப்பு, துவரம்பருப்பு இதெல்லாம் ரேஷன் கடையில் வாங்கி நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கிடலாம். ஜீனியுமே ரேஷன் கடையில் கொடுக்குறாங்க. அதுவுமே வாங்கினா நம்மளுக்கு இன்னும் செலவு கம்மியாகும். ஜீனி, எண்ணெய், பருப்பு எல்லாமே ரேஷன் பொருட்களை நம்ம யூஸ் பண்ணலாம். அது நல்லாவுமே இருக்குது. அடுத்து ஃப்ரூட்ஸ். ஒரு வாரத்துக்கு 150 ரூபா மாணிக்கு 4 வாரத்துக்கு 600 ரூபா நான் போட்டிருக்கேன். அடுத்து கேஸ் 2 months ஒன்ஸ் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். ஒரு கேஸ் 1,000 ரூபா இருந்துச்சுன்னா 2 months ஒன்ஸ்க்கு நான் 500 ரூபா நான் போட்டிருக்கேன். அடுத்து ரைஸ். ஒரு மந்த்துக்கு 10 கிலோ அரிசி நான் போட்டிருக்கேன். 10 கிலோ அரிசி 600 ரூபா வரும். அதனால் ரைஸ்க்கு 600 ரூபா போட்டிருக்கேன். அடுத்து ட்ராவல். நம்ம எங்கேயாவது வெளியில் போனோம்னா பைக் அல்லது காருக்கு பெட்ரோல் போடணும். அதுக்கு ஒரு 500 ரூபா போட்டிருக்கேன். அடுத்து ரீசார்ஜ். நம்ம மொபைலுக்கு, டிவிக்கு இதெல்லாம் ரீசார்ஜ் பண்ணுறோம். அது எல்லாம் சேர்த்து நான் 500 ருபீஸ் போட்டிருக்கேன். அடுத்து மெடிக்கல். நம்மளுக்கு ஏதாவது காய்ச்சல், தலைவலி இந்த மாதிரி வந்துச்சுன்னா மெடிக்கலுக்கு ஒரு 1,000 ரூபா போட்டிருக்கேன். அடுத்து எமர்ஜென்சி ஃபண்ட். நம்ம எப்பயுமே எமர்ஜென்சி ஃபண்டுன்னு ஒரு அமௌண்ட்டு மாதம் மாதம் கண்டிப்பாக எடுத்து வைக்கணும். அது நம்மளுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் எமர்ஜென்சி ஃபண்டுக்குன்னு ஒரு 500 ரூபா ஒதுக்கியிருக்கேன். அடுத்து அவுட்டிங். சில்ட்ரன்ஸ்லாம் வச்சுருந்தா அப்பப்போ வீக்லி ஒன்ஸ் வெளியில் போகிறது, ஏதாச்சும் என்டர்டெயின்மெண்ட்டு இந்த மாதிரி இருக்குது. நான் 1,000 ரூபா அவுட்டிங்காண்டி போட்டிருக்கேன். அடுத்து ஸ்நாக்ஸுக்கு நான் 450 ருபீஸ் போட்டிருக்கேன். இது ஓவராலாக நம்ம கால்குலேட் பண்ணோம்னா நம்மளுக்கு 16,000 வந்துருச்சு. நம்மளோட தேவைகள் எல்லாமே இந்த 16,000 ரூபாக்குள்ளே நிறைவேறிச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம சேமிக்கணும்னு எடுத்து வச்சுருக்கிற 20% 4,000 ரூபாய் எப்படி நம்ம சேமிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம 4,000 ரூபாயை 4 பார்ட்ஸாக பிரிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு 1000, செகண்ட் 1000, தேர்ட் 1000, ஃபோர்த் 1000. ஃபஸ்ட்டு 1000 ரூபாயை நம்ம வீட்டில் சில்ட்ரன்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க பேரில் எஸ்எஸ்ஏ அல்லது பிபிஎஃப் போடலாம். அப்படி சில்ட்ரன்ஸ் இல்லாட்டி அவங்க பேர்லேயே நம்ம பிபிஎஃப் போடலாம். இது லாங் டேர்ம் சேவிங்ஸ். இது நம்மளுக்கு ஃப்யூச்சருக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 1000 ருபீஸ் நம்ம கோல்டை இன்வெஸ்ட் பண்ணணும். கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு 2 வழி இருக்குது. நம்ம சிட்டு போட்டு நம்ம கோல்டு வாங்கிக்கிடலாம், இல்லை காயின்ஸாகவும் நம்ம வாங்கிக்கிடலாம். அவங்கவங்க இஷ்டம்.
நெக்ஸ்ட்டு 1000 ருபீஸ்க்கு வந்து நாம் வந்து ஆர்டி போடுறோம். ஆர்டியில் வந்து நம்ம ஸ்கூல் ஃபீஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிடலாம். அவங்கவங்க நீடடை பொறுத்து ஆர்டி 1 இயர், 2 இயர், 3 இயர், 4 இயர், 5 இயர்ஸ்ன்னு நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிடலாம். பசங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து 1 இயர்க்கு ஒன்ஸ் வந்து நம்ம ஆர்டி போட்டுக்கலாம் அவங்களோட எஜுகேஷனுக்காண்டி. அப்படி இல்லாட்டி நம்ம 2 இயர்ஸ், 3 இயர்ஸ், 4 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம நீடரை பொறுத்து வந்து நம்ம ஆர்டியை வந்து வித்ட்ராவல் பண்ணிக்கிடலாம். நெக்ஸ்ட்டு 1000 ருபீஸ் வந்து நம்ம ஏதாச்சும் சீட்டு இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரிஸ்க் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏதாவது சேஃப்டியான போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸு, பேங்க் ஸ்கீம் இதிலெல்லாம் நீங்கள் சர்ச் பண்ணி அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிடலாம். இந்த மாதிரி நம்ம ஒரே இதில் சேமிக்காமல் பிரித்து பிரித்து சேமித்தோம்னா நம்ம வந்து நிறையா வந்து சேமிக்கலாம். நம்மளுக்கு வந்து ஒரே ஸ்கீமில் வந்து நம்ம சேமிக்கும் போது ஒரு லாஸ் ஆனாலும் ரொம்ப லாஸாக இருக்கும். இதே இது பிரித்து பிரித்து சேமிக்கும் போது லாஸ் ஆனாலும் அவ்வளோ லாஸாக இருக்காது, லாபம் வந்து நிறையாவே கிடைக்கும். அதனால் இப்படி சேமிக்க ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த மெத்தடில் வசதியாக இருக்கோ அந்த மெத்தடில் சேமித்து பாருங்கள். உங்களுக்கு கடன் இருந்துச்சுன்னா இந்த 4000 ரூபாயை வந்து கடனை அடைக்க பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கடன் அடைச்சிட்டாலே அதுக்கப்புறம் சேமிப்பு தன்னால் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம யுவா விலாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.